வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் பைக் தமிழ். நான் உங்கள் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வண்டியில் கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா, சோக் பிடிச்சா தான் வண்டி போகுது, அடைச்சி போகுது. மற்ற டைமில் சோக் விட்டுட்டோம்னா வண்டி வந்து அப்படியே ஆஃப் ஆகிடும்னு சொன்னாங்க. இது கார்பரேட்டர் கழட்டி க்ளீன் பண்ணணும். அது எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்பரேட்டர் கழட்டுறதுக்கு ஷீல்டு, சைடு ஷீல்டு ரெண்டையும் கழட்டிட்டு ஏர் ஃபில்டர் நம்ம கழட்டிடுவோம். ஏர் ஃபில்டர் கழட்டுறதுக்கு ஏர் ஃபில்டர் டூமுக்கு 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, ரெண்டையும் கழட்டிக்கலாம். கார்பரேட்டரில் ஒரு ஏர் ஸ்க்ரூ இருக்கும், அதையும் நம்ம கழட்டிக்கலாம். ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டோம்னா ஏர் வாஷ் டப்பா அப்படியே வந்துடும். பெட்ரோல் டியூப் கழட்டி விட்டுட்டு கார்பரேட்டர் ஃபிட்டிங் போர்டு வந்து 8 பாக்ஸ் போட்டு நான் கழட்டிக்கிறேன். சும்மா ஷேக் பண்ணி எடுத்திங்கனாவே வந்துடும். அடுத்தது அந்த டாப் நட்டு மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் கட்டிங் பிளேட் போட்டுக்கிறேன். மற்ற டைமில் கையிலே வந்துடும், கொஞ்சம் டைட்டாக இருக்கிறனால கட்டிங் பிளேட் போட்டு கழட்டிக்கிறேன். அது கழட்டி விட்டு சோக் கேபிள் எடுத்து நம்ம கழட்டிக்கலாம். 10 ஸ்பேனர் போட்டு கழட்டிக்கிறேன். ஓகே, கார்பரேட்டர் கழட்டியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்கலாம். இந்த கப்பை கழட்டுறதுக்கு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த கப்பு ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ நம்ம கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. இப்போ எடுத்திங்கன்னா ஈஸியாக கப்பு வந்துடும். தண்ணி பாருங்கள், தண்ணி இருக்குது. அடுத்தது நம்ம இந்த ஃப்ளோட்டை கழட்டிக்கலாம். எதனா ஒரு திருப்பிலி இல்லை எதனா ஒரு ஊசி மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த பின்னு வந்து இந்த பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கையிலே வந்துடும். அது கழட்டிட்டு நம்ம ஃப்ளோட் கழட்டிக்கலாம். ஃப்ளோட்டில் இந்த நீடில் பத்திரமா இருக்கணும். இந்த இது ஸ்ப்ரிங் அமுங்குதான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெயின் ஜெட்டு கழட்டிக்கிறேன். 52 ஜெட்டு. அடுத்தது பைலட் ஜெட்டு கழட்டிக்கலாம். இந்த பைலட் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து மைலேஜ் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, ஐலிங் ஜெட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, 38 ஜெட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது ஏர் ஸ்க்ரூ கழட்டிக்கலாம். ஏர் ஸ்க்ரூ கழட்டுறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ ஸ்க்ரூ வந்து எத்தனை மரம் வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணிக்கிட்டு கழட்டிக்கோங்க. தெரிஞ்சவங்க அப்படியே கூட கழட்டிக்கலாம், தெரியாதவங்க செக் பண்ணி கழட்டுறது பெட்ரு. ஓரிங்கெலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓரிங் இல்லைனா ஐலிங் நிற்காது. அதேமாதிரி ஐலிங் ஸ்க்ரூலேயும் வந்து ஒரு ஓரிங் இருக்கும், கழட்டி காட்டுற பாருங்கள். பார்த்தீங்களா, ஐலிங் ஸ்க்ரூவில் ஒரு ஓரிங் இருக்கும், இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், கார்பரேட்டர் நம்ம கழட்ட வேண்டியதெல்லாம் கழட்டியாச்சு. இப்போ பெட்ரோல் அல்லது சீமெண்ணை ஏதோ ஒன்று நீங்கள் ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் இப்போ ரேட் அதிகமாக இருக்கிறனால கெரோசின் ஊற்றி கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை டீசல் ஊற்றி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். நான் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணி கழிக்கிறேன். எல்லா ஹோல்ஸ்லேயும் வந்து நல்லா பெட்ரோல் அடித்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கப்பு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஜெட்டுக்கிட்டு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லைடு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கார்பரேட்டர் நம்ம எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஏர் ஃபில்டர் நம்ம எப்போயுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஏர் ஃபில்டரில் ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கும், உங்களுக்கு கழட்டி காட்டுறோம் பாருங்கள். ஏர் ஃபில்டர் நம்ம சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு கார்பரேட்டரில் எந்த அடைப்பும் வராமல் இருக்கும். அதனால் எப்போ கார்பரேட்டர் க்ளீன் பண்ணாலும் ஏர் ஃபில்ட்ரு நல்லா இருக்கான்னு பாருங்கள். நல்லா இருந்தால் அதே க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி போயிருந்தாக்கா ஏர் ஃபில்ட்ரு மாற்றிடுங்க. அதே மாதிரி கப்பில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து நம்ம கார்பரேட்டர் எப்படி க்ளீன் பண்ணோமோ அதே மாதிரி க்ளீன் பண்ணி போட்டுட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து கார்பரேட்டரில் எந்த அடைப்பும் வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு ஏர் ஃபில்ட்ரு ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி வச்சு நம்ம இப்போ ஜெட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி எதனா ஒரு தப்பமான ஒயர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு இன்னர் மட்டும், ஒரு கம்பி மட்டும் எடுத்து நம்ம அந்த ஹோல்ஸில் எதனா அடைப்பு இருக்கான்னு செக் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரீயாக வருது, இது அடைப்பு இல்லை. அதே மாதிரி பைலட் ஜெட்டையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஜெட்டு தான் ரொம்ப முக்கியம். இந்த ஜெட்டு வந்து அடிச்சிச்சின்னா உங்களுக்கு ஐலிங் நிற்காது, ஸ்லோ ஸ்பீடில் வந்து வண்டி ஓடாது. அதனால் நிறைய ஏர் நல்லா வருதான்னு பார்த்துட்டு ஊதி கூட க்ளீன் பண்ணிக்கோங்க.
ஓகே, நம்ம ரெண்டையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கார்பரேட்டில் மாட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஜெட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியமாகவே டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அமுத்தி டைட் பண்ணோம்னாக்கா அந்த ஜெட்டு மேலே இருக்க பித்தாலன்றனால ஜெட் அப்படியே உடையிற மாதிரி வரும். இந்த நீடில் வந்து செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு வந்து அமுங்கன்னா ஃப்ரீயாக போய் வரணும். அதே மாதிரி இந்த ரப்பர் வந்து எதுவும் காடி இருக்கான்னு பாருங்கள். ரப்பரில் எதனா காடி இருந்தால் நீடில் மாற்றிடுங்க. இது நல்லாயிருக்கு, நான் இதே போட்டுக்கிறேன். சும்மா அந்த ஹோல்ஸில் வச்சு அப்படியே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெருசாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. பின்னு ஒன்று போட்டோம்னா இந்த ஃபோட்டோவோட வேலை முடிஞ்சது. ஈவனாக அமுத்தி விட்ருங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுத்தது நம்ம கப்பு போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லாயிருக்கு. அவ்வளோதான், கப்பு கடியில் எந்த வேலையும் இல்லை. இப்போ 4 ஸ்க்ரூ நம்ம கழட்டணும் இல்லையா, அந்த 4 ஸ்க்ரூவும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது ஐலிங் ஸ்க்ரூ நம்ம போட்டுக்கலாம். ஐலிங் ஸ்க்ரூ சும்மா போட்டு ஒரு 2-3 முறை ஏற்றி விட்டால் போதும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வேணுன்ற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆர்பிஎம் ஸ்க்ரூவை. அடுத்தது ஏர் ஸ்க்ரூவில் ஓரிங் இருக்கான்னு பாருங்கள். ஓரிங்கெலாம் கண்டிப்பாக ஐலிங் நிற்காது, மைலேஜும் வராது. அதனால் ஐலிங் ஓரிங்கும் நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா வெடிப்புட்டு இருந்தால் மாற்றிடுங்க. இது நல்லா தான் இருக்குது, நான் அதே போட்டுக்கிறேன். இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு முறை ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏர் ஸ்க்ரூவை ஃபுல் டைட் ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு முறை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கார்பரேட்டர் மாட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கார்பரேட்டர் மாட்டும் போது ஃபஸ்ட்டு இது சோக் கேபிள் மாட்டிக்கலாம். சோக் கேபிள் மாட்டினீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். சோக் கேபிள் வந்து 10 ஸ்பேனர் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். மீடியமாக டைட் வச்சுக்கோங்க. எல்லாம் மரப்போ அலுமினியன்றனால சும்மா ஏன்னா அடுத்த டைமும் கழட்டணும் நம்ம, அதுக்கேற்ற மாதிரி மெதுவாக டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்லைடர் மாட்டிக்கலாம். ஸ்லைடரில் ஒரு காடி கொடுத்துருப்பாங்க. கார்பரேட்டரில் ஒரு பின்னு மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த பின்னுக்கு நேராக நம்ம வந்து வச்சு மாட்டோம்னா தான், அந்த காடி வச்சு மாட்டோம்னா ஸ்லைடு வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். பொசிஷனும் அப்படி தான் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதனால் அதை கரெக்டாக வச்சு போட்டுக்கோங்க. ஸ்லைடர் நெட்டை சும்மா நம்ம கையிலே டைட் பண்ணால் போதும். அதிகமாக நம்ம எதுவும் கட்டிங் போய்ட்டு அது மாதிரிலாம் போட்டு டைட் பண்ண வேண்டாம். கை டைட் வச்சாவே போதும். அவ்வளோதான், நம்ம கேபிளோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கார்பரேட்டர் வந்து இன்ஜினோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஷேக் பண்ணி நல்லா அமுத்தி ஷேக் பண்ணிங்கனாவே உட்காந்துக்கும். அப்படி டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த திருப்பிலே ஏதாவது ஒன்று வச்சு ஒரு லைட்டாக டெம்பரை கொடுத்து நீங்கள் தள்ளிங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ ஹெட் பாக்ஸ் போட்டு அந்த கார்பரேட்டர் ஃபிட்டிங் போட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது ஏர் ஃபில்டர் டூம் வந்து மாட்டிக்கலாம். ஏர் ஹோஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏர் ஹோஸில் எதனா வெடிப்பு இருந்தால் ஏர் ஹோஸை மாற்றிட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா இருக்கனால நான் அப்படியே ஃபிட் பண்ணுறேன். ஏர் ஹோஸ் போயிருந்தால் கண்டிப்பாக வந்து மாற்றிடுங்க. அதனால் கூட உங்களுக்கு வந்து ஐலிங் நிற்காது, மைலேஜ் வராது, டஸ்ட்டு சீக்கிரமாக உள்ளே ஃபார்ம் ஆகும், அடிக்கடி கார்பரேட்டர் அடிக்கிற மாதிரி வரும். அதனால் ஏர் ஃபில்டர் ஹோஸ் இருந்தால் ஹோஸில் எதனா டேமேஜ் இருந்தால் மாற்றிடுங்க. ஏர் ஹோஸ் ரப்பர் ஸ்க்ரூவும் டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெட்ரோல் டிப்ஸ் சொருகிக்கலாம். சொருகியாச்சு. இப்போ நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐலிங் கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வண்டியோட முக்கியமான டைமு. இப்போ நம்ம வந்து ஆர்பிஎம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஐலிங் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்.
மைலேஜ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஎம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பாருங்க ஆர்பிஎம் அதிகமாக ஓடவே இல்லை, ஏன்னா ஏர் ஸ்க்ரூ லாக் பண்ணியிருக்கனால அதிகமாக ஓடாது. ஒரு மீடியமான ஆர்பிஎம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏர் ஸ்க்ரூ வந்து நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு ஒரு முறை நம்ம வெளியே எடுத்து வைக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணணும்னு சொன்னாக்கா நமக்கு ஒரு கார்பரேட்டரில் ஏர் வந்து கம்மியாக போகும், பெட்ரோல் அதிகமாக போகும், மைலேஜ் சுத்தமாக வராது. இதே ஆப்போசிட்டாக நம்ம ஃபுல்லாக வெளியே எடுத்து வச்சோம்னாக்கா ஏர் வந்து அதிகமாக போகும், பெட்ரோல் கம்மியாக போகும். அப்பயும் நமக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ரெண்டும் ஈவனாக, அதாவது ஏரும் ஃபியூலும் வந்து கரெக்டாக பெட்ரோலும் ஒரே ஈவனாக போகிற மாதிரி தான் நம்ம வைக்கணும். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு முறை நம்ம எடுத்து வெளியே வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஐலிங் வந்து ஃபுல் ஐலிங் வரும், ஆர்பிஎம் வந்து அதிகமாக ஃபுல் ஆர்பிஎம் வரும். அந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டிங்கனாக்கா அது ஃபியூலும் ஏர் வந்து கரெக்டாக போனால் தான் ஆர்பிஎம் வந்து அதிகமாக வரும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த இடத்துல வந்து நீங்கள் எடுத்துடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி அந்த ஆர்பிஎம் வந்து அதிகமாக பாருங்கள். எந்த இடத்துல ஃபுல் ஆர்பிஎம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு நிறுத்திக்கோங்க. இந்த இடம் நல்லா ஃபுல் ஆர்பிஎம் வருது. இப்போ நம்ம வந்து ஆர்பிஎம் ஸ்க்ரூ வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஐலிங் ஸ்க்ரூ. ஐலிங் ஸ்க்ரூவை நமக்கு எவ்வளோ ஐலிங் தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம லூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக ஓடுது. அவ்வளோதாங்க, நம்ம கார்பரேட்டரை க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு இப்போ ஐலிங் பாருங்கள் கரெக்டாக ஓடுது. இப்போ நம்ம வந்து கார்பரேட்டருக்கு வேலை முடிஞ்சோடனே நம்ம சைடில் என்னென்ன டோர் கட்டணுமோ அதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்பரேட்டர் கவர் வந்து மாட்டிடலாம். ஷீல்டு மாட்டிட்டோம்னாக்கா நமக்கு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ஷீல்டு மாட்டிட்டு ஒரு ட்ரையல் போய்ட்டு வரலாம். வண்டி ரேஸ் எப்படி ஆகுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு சோக் பிடிச்சா தான் வண்டி வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. இப்போ சோக் பிடிக்காமலே வண்டி போகுதா இல்லை பிக்கப் நல்லா இருக்கான்றதை நம்ம ஓட்டி செக் பண்ணிக்கலாம். அது ஷீல்டு மாட்டிட்டு இப்போ நான் வண்டி உங்களுக்கு நான் ட்ரையல் ஓட்டி காட்ட பாருங்கள். வண்டி நல்லா ரேஸ் ஆகுது. ஓகே, நம்ம இப்போ ஒரு ட்ரையல் போயிட்டு வந்துடலாம். ஸ்டார்டிங் பாருங்கள், எந்த ட்ரைவரில் ஒரு அடிக்கு ஸ்டார்ட் ஆகுது. வண்டி பிக்கப்பும் நம்ம சோக் பிடிக்காமலே வந்து நல்லா பிக்கப் ஆகுது. கார்பரேட்டர் ஐலிங் வந்து ஒரே பிசுறு கூட தட்டாமல் அருமையாக ஓடுது. ஓகே, நம்ம வண்டி அருமையாக ஓடுது. அவ்வளோதான், தேங்க்யூ ஃபார் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் இன்னும் நிறைய நான் அப்லோட் பண்ண காத்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.